வணக்கம். சொல் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சொற்கள் இரண்டு ஆங்கில சொற்கள். ஒன்று டியூப், இன்னொன்று ஹோஸ். இந்த ரெண்டு சொற்கள் தமிழ்ல இருந்து எப்படி மாத்திருக்காங்க, எப்படி ஆங்கில மொழியில உருவாக்கியிருக்காங்க, அதை விளக்குறேன், கவனிச்சு பாருங்க. இப்போ முதல்ல நம்ம தமிழ்ல தமிழ் சொல் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை தெரிஞ்சாதான் உலக மொழிகளை நம்ம சரியா புரிஞ்சு விளங்கிக்க முடியும். நம்ம குழாய்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ இந்த குழாய்ன்ற சொல், இந்த பெயர் சொல் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மூல சொல் துளை. துளை தான் அதுக்கு மூல சொல். அது துளை இருக்கு இல்லைங்களா? இப்போ புடலங்கா, குடல், இதெல்லாம் இப்போ குழாய், இதெல்லாம் எப்படின்னா அது துளை உள்ளது அது இல்லைங்களா? அதனால அதுக்கு மூல சொல் அந்த துளை. அந்த துளையிலிருந்து சொல்ல உருவாக்கியிருப்பாங்க. பாருங்க, முதல்ல தமிழ்ல உங்களுக்கு விளக்கிறேன் பாருங்க. துளை, இதை நான் மீண்டும் 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 உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஆங்கில மொழிக்கென்று சொந்தமா வரி வடிவம் இல்லை, சமஸ்கிருத மொழிக்கும் இல்லை, ஆங்கில மொழிக்கும் இல்லை, மலேசிய நாட்டில் பேசுற மலாய் மொழிக்கும் இல்லை. இது இன்னைக்கெல்லாம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்ததை நீங்க மனப்பாடம் பண்ணி பேசுறீங்க. இப்ப தமிழே நீங்க பேசுறீங்க. நீங்க என்ன தமிழ் மொழி நீங்களா உருவாக்குனீங்க? யாரோ ஒருத்தர் உருவாக்கி கொடுத்தாங்க, அதை நம்ம பேசின்னு இருக்கோம் இல்லைங்களா? உங்ககிட்ட எத்தனையோ பொருள்கள் நீங்க பயன்படுத்துறீங்க, எத்தனையோ பொருட்கள், மிதி வண்டி பயன்படுத்துறீங்க, ஈருருளி பயன்படுத்துறீங்க, மகிழ்வுந்து எத்தனையோ பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம். அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம தயாரிச்சது இல்லை, புரியுதுங்களா? அதே போல நம்மளும் கவிதை எழுதுறோம், பாட்டு பாடுறோம், பேசுறோம். இந்த மொழியில இருக்கக்கூடிய சொற்கள் நம்ம உருவாக்கல, நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க, நம்ம பேசின்னு இருக்கோம். இதே போல ஆங்கிலேயர்களாக இருக்கலாம், பிரெஞ்சுக்காரங்களா இருக்கலாம், கன்னடர்களா இருக்கலாம், அவங்களுக்கு அந்த மொழியை சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க அதுல பேசுறாங்க, படிக்கிறாங்க. அதே போல இந்த வரி வடிவம் நிறைய பேருக்கு என்ன வடிவம், நீங்க ஆங்கிலத்தில் எழுதி காட்டுறீங்க, இது ஆங்கில மொழி எழுத்தே இல்லைங்க. அது ஆங்கில மொழிக்கு சொந்தமா வரி வடிவமும் கிடையாது, ஆங்கில மொழியில ஒரு சொந்தமா ஒரு சொல்லும் கிடையாது. அதை புரிஞ்சுங்க. முதல்ல நான் திருப்பி திருப்பி அதே சொல்லின்னு இருக்கிறேன். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இது ஆங்கிலத்தில் எழுதி காட்டுறீங்க, ஆங்கிலத்தில் எழுதி காட்டுறீங்க. இது ஆங்கிலம் இல்லை. இந்த உலக மொழிகள் எல்லாம் இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி தான் உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு உலக அரசியலே தெரியாது, புரியுதுங்களா? உலக அரசியல் தெரிஞ்சா, இப்ப நம்ம நாட்டில் பல கட்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா? பல கட்சிகள் இருக்கு. உலக அரசியல் தெரிஞ்சா கட்சியே யாரும் தொடங்க மாட்டாங்க. மக்களும் இந்த கட்சி அந்த கட்சி உறுப்பினர் ஆகவே மாட்டாங்க. மக்களாட்சின்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அந்த பள்ளிக்கூடம் அரசு இது, அதாவது மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். அங்க ஒரு ஆசிரியர் வேலை பார்ப்பார், மாணவர்கள் படிப்பாங்க, படிப்பு முடிச்சுட்டு போயிடுவாங்க, ஆசிரியரும் ஓய்வு பெற்று போயிடுவார். திரும்ப மாணவர்கள் வந்துனே இருப்பாங்க, ஆசிரியர் மாறி மாறி போயினே இருப்பாங்க, புரியுதுங்களா? அரசுன்றது அந்த பள்ளிக்கூடம். ஒரு பேருந்து இருக்கும், மக்களுடைய வரி பணத்தில் வாங்கினா அது பேருந்து, அது யாருக்கும் சொந்தம் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் வாங்கினது. அந்த பேருந்துல மக்கள் பயணிச்சுன்னு இருப்பாங்க, அங்க ஓட்டுநர் இருப்பார். அந்த ஓட்டுநர் வயசான ஓய்வு பெற்று போயிடுவாரு, நம்ம பயணம் முடிஞ்சா நம்மளும் இறங்கி போயிடுவோம். ஆனா அந்த பேருந்து எப்பயுமே இருக்கும். இதுதாங்க மக்கள் ஆட்சியில மிக எளிமையா புரிஞ்சுக்க வேண்டியது. இதுதாங்க மக்கள் ஆட்சி. அரசுன்றது இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கலாம். கப்பலை காட்டலாம், பேருந்தை காட்டலாம், பள்ளிக்கூடத்தை காட்டலாம், இப்படி பல உதாரணமா காட்டலாம். இதுதான் மக்கள் ஆட்சி. இங்க ஒருத்தன் கட்சியை தொடங்கி, மன்னராட்சி மாதிரி கட்சியை தொடங்கி பல பேருடைய பணத்தெல்லாம், உழைப்பு பணம் எல்லாம் போட்டு அவன் ஒருத்தர் எடுத்துன்னு போய் பணக்காரனா ஆயிடுறான். இந்த மக்கள் என்ன வருது, புரியுதுங்களா? மக்கள் ஆட்சின்னா அங்க கட்சியே இருக்கக்கூடாது. இந்த அடிப்படையே கோடியில் ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. பல பேர் கட்சி தொடங்கலாம், எல்லாரும் உழைப்பும் கொடுத்து, எவனோ ஒருத்தங்க 100 கோடி 1000 கோடி, அவன் ஒரு திருட்டு பையன் ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடறான். மக்கள் அப்படியே ஏழைகளா இருக்கிறாங்க. இது மக்களுக்கு புரியவே இல்லை. கட்சியே இருக்கக்கூடாதுங்க, மக்கள் ஆட்சினா கட்சியே இருக்கக்கூடாது, 100 கட்சி தொடங்கி, இது ரொம்ப அடிப்படை அறிவே கிடையாது. மக்கள் எல்லாம் எந்த கட்சியிலும் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஜாதிக்கு குடிக்கு இருக்குதுன்னா அது வச்சுக்கலாம், உறவுக்காக அதை மனம் முடிக்கிறது அதுக்கு வச்சுக்கலாம். ஆனா அரசியல் வரும்போது கட்சியே இருக்கக்கூடாது, இந்த அடிப்படை அறிவே இல்லை.
அதனால தான் மக்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதனால தான் இந்த இழிநிலை தமிழர்களுக்கு உலகமெல்லாம் இருந்த தமிழ் மொழி இன்னைக்கு எங்க சுருக்கி எப்படி இருந்துக்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இதுவே புரியல. அதனால இந்த வரி வடிவத்தை சொன்ன உடனே இது ஆங்கில வரி வடிவம், ஆங்கிலத்துக்கு சொந்தமா வரி வடிவம் இல்லை, ஆங்கில மொழியில் ஒரு சொல்லும் உருவாக்க முடியாது. ஆங்கிலம் மட்டும் இல்லை, எந்த மொழியிலையும் உருவாக்க முடியாது. தமிழ் சொற்களை இந்த வரி வடிவத்தில் எழுதி கலைச்சாதான் உங்களுக்கு கலை சொல் புதிய புதிய சொற்களை உருவாக்க முடியும். இது உங்களுக்கு தெரியாது. ஏதோ நீங்க சொல்ல ஆராய்ச்சினா நீங்க போயின்னு தப்பு தப்பா இருக்கு. உலகத்துக்கு நீ சொல்லி கொடுத்துனுக்கிறதெல்லாம் அது அரசியல் காரணங்களுக்காக தவறான வழிகாட்டுறதில் அது புரியுதுங்களா? அதனால நீங்க அதை படிச்சுட்டு வந்து இதுதான் மொழி ஆராய்ச்சி, இது நான் சொல்றது தவறு அப்படின்னு உங்களுக்கு தவறா புரியும். சிலருக்கு வாழ்க்கையில புரியாமே கூட போகலாம், சிலருக்கு புரியும். எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது, எல்லாரும் கத்துக்க முடியாது. உங்ககிட்ட ஒரு மகிழுந்து இருக்கு அல்லது ஈருருளி இருக்குன்னு வச்சுங்க, நீங்க பயன்படுத்துறீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு அதை செய்ய தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. விமானத்துல போறீங்க, நீங்கெல்லாம் விமானம் கத்துக்கணும், விமானம் தயாரிச்சு நீங்களா விமானம் ஓட்டின்னு போறீங்க, பயணிச்சு போறீங்க. அது போல இந்த மொழி ஆய்வு சொல்ல ஆய்வுன்றது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலை சொற்கள் இருந்தாதான் நீங்க பேச முடியும், வளர்ச்சி அடைய முடியும். எந்த ஒரு இதை தயாரிக்கணும்னாலும், ஒரு மகிழ்ந்து தயாரிக்கணும், அங்க 1000 உதிரி பாகங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் கலை சொற்கள் வேணும். அது இல்லாத போனா நீங்க கதை கேட்கறதும் பாட்டு பாடுறதும் கூத்து பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க மயங்குறீங்க, ரசிக்கிறீங்க. அதெல்லாம் என்ன இருக்கு? இசையோட சேர்ந்து அந்த சொற்கள் தான் வருது, புரியுதுங்களா? அந்த சொற்கள் இருந்தாதான் நீங்க அந்த பாட்டை எழுத முடியும், ரசிக்க முடியும். அதை புரிஞ்சுங்க. அதனால இது எல்லாருக்கும் புரியாது. எல்லாரும் பேருந்து ஓட்டுநராக தேவையில்லை. நம்ம சில மக்கள் பயணிக்கிறவங்க, அதனால மக்களுக்கு எல்லாம் இது புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் உலகத்தில் இது இறுதியானது. இது கலை சொன்னா இல்லாத அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு குழப்பம் வந்துனே இருக்குது. எந்த மொழி மூலமொழி? 10 சொற்களுக்கு தமிழர்களுக்கே தெரியல. கலை சொற்கள் எப்படி உருவாக்குறது, எப்படி எந்த அடிப்படையில் உருவாக்கி இருக்காங்க தெரியாது. தெரிஞ்சிருந்தா நம்மெல்லாம் ஏன் எப்படி இருக்கிறோம்? அது 25 வருஷமா இப்படி கடினப்பட்ட இரவு பகல் பாராம இதுல ஒரு ஆர்வம் இப்படி உழைச்சதுனால இது கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது நீங்க புதிதா பார்க்கும்போது இது ஏதோ ஒரு வேடிக்கையா தெரியும், கேலி கூத்தா தெரியும். சிலர் அப்படியெல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கருத்து நீங்க எதனா தெரிவிங்க, அது பரவாயில்ல. நீங்க எப்படி, அதாவது கவிஞர் ஐவு தான் சொன்னாரு, இசை வரினும் வருக வசை வரினும் வருக எதற்கும் இசைந்து செவி தருக அப்படின்னு கவிஞர் ஐவு சொன்னார். அதுபோல நீங்க எப்படின்னா கருத்து தெரிவிங்க, நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சரிங்களா? இப்ப தமிழ் சொற்கள் எப்படி எல்லாம் இப்ப குழாய்ன்னு இருக்கு. குழாய் எப்படி எப்படி எங்க தெரியும்? யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? இப்படி 1000 சொற்களுக்கு என்னால தமிழ்ல எப்படி சொற்களை உருவாக்கியிருக்காங்க. தமிழ் சொற்கள் பிறகு பிற மொழிகள், பிற மொழி சொற்கள் எப்படி உருவாக்கிருந்தா உங்களுக்கு விளக்கி காட்டின்னு இருக்கேன். இது நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இது தெளிவா புரியும். இப்போ இந்த குழாயின்ற சொல்லு பாருங்க, துளை, இதுக்கான மூல சொல் துளை. துளை இதுல டகர சகர திரிபு, நிமிடம் நிமிஷம், இந்த அடிப்படையில டிசியா மாத்திட்டு இப்ப பாருங்க படிச்சீங்கன்னா குழாயின்னு வந்துடும். முதல்ல தமிழ்ல கண்டுபிடிக்கணும் குழாயின்ற இந்த சொல் எப்படி உருவானதுன்னு. மூல சொல் துளை. இப்ப இந்த குழாயில இருந்து எப்படி டியூப், இது எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்க. குழாய் இப்படி எழுதிட்டு இல்லைங்களா? இந்த சி, அதாவது ககரம் பகரமா மாறும். எப்படி? இங்க பாருங்க, வாணிகம் வாணிபம் க பா, இதுல 3 எழுத்து இருக்கும். இப் இப் இஃப், இதுல எது வேணாலும் வரும். இந்த இடத்துல பி போடலாம், எஃப் போடலாம், இப்படி 3 எழுத்துல எது வேணாலும் வரும். அது யார் மொழியை கலைச்சொற்களை உருவாக்குறாங்களோ அது அவர்களுடைய விருப்பம். அது வேற யாரும் போயிட்டு நீங்க ஆங்கிலேயர்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்க இன்னொன்று தெரிஞ்சுங்க, அவங்க தமிழர்கள் தான். அவங்க இன்றைக்கும் இந்த உலகை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் தான், உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால அவங்க தமிழ்லாம் அவங்களுக்கு தெரியாம இல்லை. ஒரு சொல்ல உருவாக்குன்னு அவங்க தமிழ்ல இருந்தா எடுத்து உருவாக்கி இது ஆங்கிலம். ஆங்கிலத்துல இருந்து எங்க கேட்டீங்கன்னா அது லத்தீன் கிரேக்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. அந்த சொற்கள் எல்லாம் நீங்க அந்த வேர் சொல்ல தேடும் போது தெரியலன்னு போட்டு வச்சிருப்பாங்க. தெரியாம போய் ஒரு சொல்ல உருவாக்க முடியுமா? உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துனுக்கிறேன், அவ்வளவுதான். இந்த அடிப்படையில் சி பியா மாத்திட்டு
இந்த லகரம் வந்து டகரம் இட்டா மாறும். எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேலூர், மேட்டூர் லகரம் வந்து டகரமா மாறிடும். இந்த அடிப்படையில் எல் வந்து டீயா மாறி இருக்கு. இப்போ பாருங்க, இப்படி எடுத்துக்கணும். இது அகர எகர திரிபு. TUBE டியூப், குழாய் என்ற தமிழ் சொல்ல இருந்து டியூப் என்ற ஆங்கில சொல்ல உருவாக்கியிருக்காங்க. பிறகு அதே தான் லத்தீன்ல, பிரெஞ்சில், இட்டாலியன்ல, ஸ்பானிஷ்ல இங்க பாருங்க டியூபு, டியூபோ இப்படி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததான் துளை. இது வந்து ஹோல், ஆங்கிலத்தில் ஹோல் சொல்றீங்களா, ஓட்டை, துளை. இதை வந்து துளைன்ற சொல்ல பாருங்க, துளை, துளை. இதுல இந்த பக்கம் இதை விட்டுட்டு HOLE இதை மட்டும் எடுத்தோம்னா ஹோல் அப்படின்னு வரும். துளைன்றதுல ஹோல். அடுத்ததான் இந்த ஹோஸ், HOSE ஓஸ், பைப்பு இருக்கு இல்லைங்களா, ஓஸ்ன்னு. இதை எப்படி உருவாக்கிறாங்க பாருங்க. அதே குழாயில இருந்து CHOQLAY குழாய். இதுல அகர எகர திரிபு, எகர சகர திரிபு. நேயம், நேசம். இதுல பாத்தீங்கன்னா எகரம் சகரமா மாறும். அந்த அடிப்படையில் இந்த ஒய் எஸ் மாறி இருக்கு. HOSE ஹோஸ் எப்படின்னு இந்த சொல் உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு இந்த டியூப், ஹோஸ் என்ற 2 ஆங்கில சொற்கள் தமிழ் குழாயிலிருந்து எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும் நம்புறேன். நன்றி.